எங்கள் ஏரியாவிலேயே நெக்ஸ்ட் தெருவில் நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மகிழம்பூ மரம் இருக்கும். அப்போ மகிழம்பூ சீசன் அவ்வளோ பூ பூத்துருக்குங்க. இந்த மரம் ஃபுல்லாக மகிழம்பூ தான். அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. அந்த தெருவில் நடந்து போகும்போது கீழே அழகாக நிறைய கொட்டி இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் அசுத்தமாக இருந்தனால எடுக்க முடியல. இங்கெல்லாம் கோயிலெல்லாம் கீழே அழகாக பெருக்கிட்டு வெள்ளை துணி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் அப்படியே விழுவும், அப்படியே கோத்து எடுத்துருவாங்க. இங்கே அவ்வளோ விழுந்துருக்கு. அப்படியே உங்களுக்கு இலையுதிர்கால மாதிரி பூ விழுந்துருக்கு. இங்கே பாருங்கள், லைனாக மகிழ மரம் தான். அது இன்னும் மகிழ மரமாக வச்சுருக்காங்க எங்கள் ஏரியாவில். அதே மாதிரி கத்தாழையில் ஒரு பூ பார்த்தேன் வெரைட்டியாக, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆரஞ்சு கலர்னால் ரெட்டு, ஆரஞ்சு கலர் ரெட்டும் எல்லோ பார்டரில் வந்து க்ரீன் பாருங்கள். எவ்வளோ இயற்கையினுடைய அற்புதம் பார்த்திங்கன்னா. இந்த கலர்ஸு செமையாக இருந்துச்சு. இந்த கலர்ஸில் என்கிட்ட ப்ளைன் சேரீ இருக்குது. இப்போ அந்த மாதிரி கலர் பார்க்கும்போது அது ப்ளைன் சேரீ கிடைக்குமா அப்படின்ட்டு இதே கலரில் ப்ளைன் சேரீ ரெட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் டிசைன் ப்ளவுஸ். இதை பார்க்கும்போது என்னுடைய சேரீ ஞாபகம் தான் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம இதை பார்த்துட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு இடத்துல இந்த பழம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் கிராமத்துலலாம் நம்ம எல்லாம் ரோட் சைடில் இருக்கும், வீட்டில் கூட சும்மா அப்படி வேலியில் இருக்கும். இந்த பூ தேன் பூன்னு சொல்லுவாங்க. இந்த கலர் கலராக இருக்கும். அதனுடைய காய் இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சீசனு பூ நிறைய விட்டு இருந்துச்சு. நான் போன வாரம் வரும்போலாம் பூ நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லாம் காய் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி திராட்சை குத்து மாதிரி இருக்குது பாருங்கள். காய் நிறைய இருந்துச்சு. பழம் பழுக்க ஆரம்பிச்சு. இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம். இன்னொரு வீட்டில் பார்த்தா ஒரு பெரிய மாமரம் மாதிரி இருக்குது. ஆனால் மாமரம் கிடையாது. அதில் வந்து செர்ரி பழம் மாதிரி குட்டி குட்டியாக சிவப்பு கலரில் பழம் இருக்குது. ஹைப்ரிட் மாமரமாக என்னன்னு தெரியலை. இவ்வளோ குட்டி குட்டியாக மாம்பழம் பார்த்ததே இல்லைங்க. அங்கே செடியிலேயே வந்து பிங்க் கலரில் இருக்குது. நான் இந்த எல்லோ கலர் நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். பட் எனக்கு தூரத்துலேருந்து லாங் ஷாட் தான் உங்களுக்கு காட்டினேன். ஒரு இடத்துல போகும்போது கீழேயே தரையை ஒட்டியே ஒரு கிளை படர்ந்து இருந்துச்சு. அதனால் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக அந்த எல்லோ இருந்துச்சு பாருங்கள். இதே எல்லோவில் நான் ஒரு ப்ளைன் சேரீ வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த கலர்ஸை பார்க்கும்போது அது மாதிரி ப்ளைன் சேரீ வாங்கணும்னு தோணும். இதே லெமன் எல்லோவில் இருக்குது என்கிட்ட. அப்படியே வரும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தோட்டம் வச்சுருப்பாங்க. அவங்க தோட்டத்தில் பாருங்கள் பெரிய சாத்துக்குடி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை அறுத்தா சின்ன சாத்துக்குடி அறுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அது பெருசாக இருக்கும். நல்லா கட் பண்ணி ஜூஸ் குடிக்கலாம். நான் ஒரு தடவை வீடியோ கூட போட்டிருக்கேன். பெருசாக அவங்க வீட்டில் அந்த மரத்தில் நல்லா நிறைய காய்ச்சிருக்குது. அப்படியே வந்தோம்னா நம்ம இன்னொரு வீட்டில் பார்த்தா மாங்காய் தொங்குது. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன வாக்கிங் வீட்டில் போகிறீங்களா, எங்கேயாவது பார்க்கில் போகிறீங்களான்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி மேஃப்ளவர் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எவ்வளோ பூ. இங்கே வந்து மட் காஃபி இப்போ வருது. மட் காஃபி மட்டி வருது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வருது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு பக்கத்துலேயே சூப்பராக போய் ஈவினிங்னா அழகாக ஒரு டீ சுட சுட நம்ம மண் டம்ளரில் குடிச்சிட்டு வரலாம். இப்போ தான் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் லான்ச் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே மேஃப்ளவர் ரொம்ப அருமையாக பூத்துருக்கு. இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட். அது பின்னாடி தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட். நடந்து வந்த பாதையை தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம்.